देवी कवचम मार्कंडेय उवाच श्लोकम 1 यल गुह्यं परमं लोके सर्वरक्षाकरं नृणां यद् न कस्यचित् आख्यातं तद् मे ब्रूहि पितामह। यल्गुह्यं परमं लोके सर्वरक्षाकरं नृणां यन्न कस्यचिदाख्यातं तन्मे ब्रूहि पितामह। லோகத்திலே ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா இருக்கிறது. லோகே அப்படின்னா லோகத்துல குஹ்யம் பரமம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டானது, சிரேஷ்டமானது. நிருணாம் மனுஷாளுக்கு சர்வரட்சாகரம் சகலவிதமான ரட்சையும் செய்யறது. அப்படி இருக்கிற தேவியோடு கவசம் ந கஸ்யசித் ஆக்கியாதம் ஒருத்தருட்டையும் இதுவரைக்கும் சொல்லாத்ததுமான ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா, அப்படி ஒரு கவசம் இருக்கு அப்படின்னாக்கா தத் மே ப்ரூஹி அதை எனக்கு உபதேசிச்சு தாருங்கோ அப்படின்னு மார்க்கண்டேயன் பிரம்மா கிட்ட கேட்கறதாயிட்டு இங்க சொல்லப்படுறது. தேவி கவசம் பிரம்மா மார்க்கண்டேயனுக்கு சொல்லறதாக்கும். மார்க்கண்டேயன் இங்க பிரம்மா கிட்ட சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். பிரம்மா கிட்ட கேட்கிறாரு மார்க்கண்டேயன், அதையாக்கும் நம்ம பார்த்தோம். லோகத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டவும் ரகசியவுமா இருக்கிற அந்த தேவி கவசத்தை எனக்கு உபதேசிச்சு தாருங்கோ அப்படின்னு. கவசம் சொன்னாக்கா சட்டை அப்படின்னு அர்த்தம், ஒரு கவர் அப்படின்னு அர்த்தம். சஷ்டி கவசம், அந்த சஷ்டி கவசத்துல நம்மளோட சரீர பாகங்களில ஓரோன்னையும் பகவான் காக்கட்டும் காக்கட்டும் காக்க காக்கன்னு சொல்றோமே, அதே மாதிரி இங்க சகல ஜனங்களுக்கும் சர்வ அவயவ ரட்சைய செய்யறது இந்த கவசம் அப்படின்னு அர்த்தம். சர்வ சரீரத்தையும் ரட்சிக்கிற அந்த கவசம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த தேவி கவசத்தை சொல்லித்தாருங்கோ அப்படின்னு இங்க மார்க்கண்டேயன் சொல்றார். பிதாமகா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். பிதாமகா அப்படின்னாக்கா பிதிருபிதா அப்படின்னு அர்த்தம், அப்பாவோடு அப்பா அப்படின்னு அர்த்தம். இந்த சிரேஷ்டமான ரட்சாகவசம் அப்படிங்கறத ஒரு நிதி மாதிரியாக்குமே பாதுகாத்து வச்சுருக்கிறது. சிரேஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா நிதி மாதிரி பாதுகாத்து வச்சுருக்கிற தேவையில்லையே. அதனால இதுவரைக்கும் ஆரிட்டியும் சொல்லாதக்கு நிதி மாதிரி சூட்சிச்சு வச்சிருக்கிற அந்த ரட்சாகவசத்தை எனக்கு சொல்லி தருங்கோம் அப்படின்னு கேட்கிறார். ரெண்டாவது ஸ்லோகம் பிரம்மோவாஜா, பிரம்மா பதில் சொல்றார். அதையாக்கும் பார்க்கிறோம். அஸ்தி குஹ்யதமம் விப்ரா சர்வ பூத உபகாரகம் தேவ்யாஹ து கவசம் புண்ணியம் தது ஸ்ருணுஷ்வ மகாமுனே.
अस्ति गुह्यतमं विप्र सर्वभूतोपकारकं देव्यास्तु कवचं पुण्यं தச்ருணுஷ்வ மகாமுனே. பிரம்மா சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் என்ன வாக்கும் சொன்னார்? மார்க்கண்டேயங்கிட்ட பதில் சொல்றதாக்கும் பாக்கிறோம். விப்ரா அப்படின்னா பிராமணா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது, ரகசியமானது. குஹ்யதமம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா இருக்கிறது. சர்வபூத உபகாரகம், எல்லா சர்வ ஜீவஜாலங்களுக்கும் உபகாரமாயிட்டு இருக்கிறது. புண்ணியம், புண்ணியமாயிட்டு இருக்கிறது. தேவியாஸ்து கவசம் அஸ்தி, தேவியோடு கவசம் இருக்கு. அஸ்தி அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மகாமுனே, ஹே மகர்ஷே அப்படின்னு கூப்பிடுறார் மார்க்கண்டேயன பிரம்மா. சது ஸ்ருணுஷ்வா, நான் சொல்றத நன்னா கேளுங்கோ. அந்த தேவியோட கவசத்தை நான் சொல்லித்தரேன், நன்னா காது கொடுத்து கேளுங்கோ அப்படின்னு. இதுவரைக்கும் ஆரிட்டையும் சொல்லாத ஒரு விஷயம் என்னவாக்கும் இருக்கு? நிதி மாதிரி காப்பாத்தி வச்சுருக்கிற விஷயம் என்னவாக்கும் இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டேலே. சர்வ ஜீவஜாலங்களுக்கும் உபகாரப்பிரதமா இருக்கிறது என்னவாக்கும் இருக்கு எல்லாம் கேட்டேலே. அப்படி இருக்கிற புண்ணியமா இருக்கிற தேவி கவசம் நிதி மாதிரி நான் காப்பாத்தி வச்சுருக்கேன். அத மகாமுனியான உங்களுக்கு சொல்லறேன். இங்க சர்வபூத உபகாரார்த்தம் இந்த மார்க்கண்டேய முனி பிரவர்த்திக்கிறதுனால மகாமுனே அப்படின்னு இங்க பிரம்மா மார்க்கண்டேய முனிய கூப்பிடுறார். எல்லாருக்கும் உபகாரப்பிரதமான விஷயத்தையாக்கும் மார்க்கண்டேயன் கேட்டது. அதனால மகாமுனே அப்படின்னு கூப்பிடுறார். மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரதமம் சைலபுத்ரி இதி திதீயம் பிரம்மச்சாரிணி திருதீயம் சந்திரகண்ட இதி சந்திரகண்டா இதி கூஷ்மாண்ட இதி கூஷ்மாண்டா இதி சதுர்த்தகம். பிரதமம் சைலபுத்ரீதி திதீயம் பிரம்மச்சாரிணி திருதீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம். ഒന്നാമതായിട്ട് ശൈലപുത്രി അപ്പടിനും, രണ്ടാമതായിട്ട് ബ്രഹ്മചാരിണി അപ്പടിനും, മൂന്നാമതായിട്ട് ചന്ദ്രകണ്ഠ അപ്പടിനും, നാലാവതായിട്ട് കൂഷ്മാണ്ഡ അപ്പടിനും അമ്പാளுக்கு പേര്. ദേവി 9 മൂർത്തികളായിട്ട് ധ്യാനിക്കപ്പെട വേണ്ടിയവളാക്കും. നവമൂർത്തിയാത്മികയായിട്ട് தியானிக்கப்படேண்டவளாக்கும். அதனால 9 மூர்த்திகளோட நாமங்களை இங்க எடுத்து சொல்லப்படுறது. சைலபுத்ரி அப்படின்னாக்கா ஹிமவன் புத்ரி அப்படின்னு அர்த்தம். ஹிமவான் ரொம்ப ரொம்ப தபசு பண்ணி அம்பாளே புத்திரியாயிட்டு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினதுனால தேவி ஹிமவானோட புத்திரி பாவத்தை ஸ்வீகரிச்சா. அதனால இங்க சைலபுத்ரி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. பிரம்மச்சாரிணி சச்சித் ஆனந்த ரூபத்தை பிராபிக்கிற தேவி, பிரம்ம ரூபப்பிரதா அப்படின்னு அர்த்தம். சந்திரகண்டா அப்படிங்கறது 3வது நாமம் அப்படிங்கறத பார்த்தோம். சந்திரன் கையில இருக்கிற மணியில இருக்கிறவள் அப்படின்னா கண்டையில இருக்கிறவள், மணிக்கட்டுல இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சந்திரன மாதிரி தூய்மையான கண்டையோடு கூடினவள் அப்படின்னு அர்த்தம். கண்டா அப்படின்னா மணி அப்படின்னு அர்த்தம். ஆஹ்லாதகாரிணி தேவி சந்திரகண்டேதி கீர்த்திதா.
சந்திரகண்டா இது கீர்த்திதா. ரொம்ப ரொம்ப ஆனந்தத்துக்கு சந்திரனை சாதிருஷ்யப்படுத்திண்டு அம்பாளை இங்க எடுத்து சொல்லப்படுறது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான அதிசயமான அழகு இருக்கிறவள் அம்பாள் அப்படின்னு அர்த்தம். சந்திரனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக்குமே. அதனால நாலாவதாயிட்டு சொல்ற பேராக்கும் கூஷ்மாண்டா. பிரளய காலத்துல இந்த பிரபஞ்சத்தையே சாப்பிடுறவள் அப்படின்னு அர்த்தம். தேவியோடு உதரத்திலையாக்குமே எல்லா பிரபஞ்சங்களும் அடங்கி நிக்கிறது பிரளய காலத்துல. அதனால அம்பாளுக்கு கூஷ்மாண்டா அப்படின்னு பேரு. மூணு தரத்துல இருக்கிற தாபங்கள், தாபத்ரயங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த எல்லாவித தாபங்களையும் போக்கக்கூடின அம்பாள் அப்படின்னு அர்த்தம். நாலாவது ஸ்லோகம். பஞ்சமம் ஸ்கந்தமாதேவி, ஷஷ்டம் காத்யாயினி இதி ச, சப்தமம் காளராத்திரி இதி மகாகௌரி இதி ச அஷ்டமம். பஞ்சமம் ஸ்கந்தமாதேவி, ஷஷ்டம் காத்யாயனீதி ச, சப்தமம் காளராத்ரீதி மகாகௌரீதி சாஷ்டமம். அஞ்சாவதாயிட்டு ஸ்கந்தமாதா அப்படின்னும், ஆறாவதாயிட்டு காத்யாயினி அப்படின்னும், ஏழாவதாயிட்டு காளராத்திரி அப்படின்னும், எட்டாவதாயிட்டு மகாகௌரி அப்படின்னும் அம்பாளுக்கு பேரு. ஸ்கந்தமாதா அப்படின்னா பகவதியோடு வீரியத்திலேந்து உத்பவமான சனல்குமாரனுக்கு ஸ்கந்தன் அப்படின்னு பேர் இருக்கிறதுனால தேவிக்கு ஸ்கந்தமாதா அப்படின்னு நாமம். பகவான் சனல்குமாரஸ்தம் ஸ்கந்த இதி ஆகச்சதே. ஆறாவதாயிட்டு தேவியோடு பேராக்கும் காத்யாயினி. தேவர்களோடு சேவைக்காக காத்யாயன ஆசிரமத்துல உத்பவிச்சு அந்த மகர்ஷியால நித்திய கன்யகையாயிட்டு இருக்கிற தேவி. அதனால காத்யாயனி அப்படின்னு பேரு. நித்திய குமாரியாயிட்டு தேவி அப்படின்னு அர்த்தம். ஏழாவதாயிட்டு சொல்ற தேவியோடு பேராக்கும் காளராத்திரி. பிரளய சமயத்துல இந்த காலனுக்கும் நாசம் இருக்கு. இந்த சர்வசராஜரங்களையும் அழிக்க கூடின பகவல் சக்தியாக்கும் காலன். அந்த காலனுக்கும் ஒரு அழிவுண்டு. அந்த அழிவை கொடுக்கிறது தேவியாக்கும். அதனால காளராத்திரி அப்படின்னு பேரு. அடுத்தது மகாகௌரி அப்படிங்கிற நாமம். ரொம்ப ரொம்ப அபிமானம் இருக்கிற தேவியாக்கும் ஸ்ரீ பார்வதி. ஒருக்கா பரமசிவன் விளையாட்டாயிட்டு காளி அப்படின்னு கூப்பிட்டார். தபசால கௌரவர்ணத்தை ஸ்வீகரிச்சா தேவி அப்படிங்கிறது காளி புராணத்துல வர்ணிக்கப்படுறது. ஒன்பதாவது நாமமான சித்திதா.
நவமம் சித்திதா ப்ரோக்தா. ஸ்லோகம் 5. நவமம் சித்திதா ப்ரோக்தா நவதுர்கா பிரகீர்த்திதா உக்தான்யேதானி நாமானி பிரம்மணைவ மகாத்மனா. நவமம் சித்திதா ப்ரோக்தாஹ நவதுர்கா பிரகீர்த்திதா உக்தானி ஏதானி நாமானி பிரம்மணா ஏவ மகாத்மனா. ஒன்பதாவதாயிட்டு சித்திதா அப்படின்னும் தேவிக்கு பேரு. இப்படி இருக்கிற 9 துர்ககளை நானும் நன்னா கீர்த்திச்சேன். இந்த 9 நாமங்கள் சர்வஜனாயிருக்கிற வேத புருஷனாயிருக்கிற பிரம்மாவால சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அப்படிங்கறத இங்க சொல்லப்படுறது. இங்க பிரம்மாவாக்குமே சொல்றார் மார்க்கண்டேயன் கிட்ட. அதனால இந்த 9 நாமங்கள் பிரம்மனா ஏவா அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இங்க பிரம்மணைவ மகாத்மனா மகாத்மியங்கள் இருக்கிற வேதத்தால சொல்லப்பட்டதாக்கும் அப்படின்னு இங்க பிரம்மா மார்க்கண்டேயன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 6. அக்னினா தஹ்யமானஸ்து சத்ரு மத்தியே கதோ ரணே சத்ரு மத்தியே கதஹ ரணே விஷமே துர்கமே ச ஏவ பயார்த்தாஹ சரணம் கதாஹ. அக்னினா தஹ்யமானஸ்து சத்ரு மத்தியே கதோ ரணே விஷமே துர்கமே சைவ பயார்த்தா சரணம் கதா. அக்னினா தஹ்யமானஸ்து அக்னியால எரிக்கப்பட்டவனும் தகிக்கப்பட்டவனும் ரணே யுத்தத்தில சத்ரு மத்தியே சத்ருக்களோடு நடுவுல கதஹா போனவனும் அம்பால சரணம் பிராபிச்சானா தஸ்ய ஆபதம் ந பஷ்யாமி அவனுக்கு ஆபத்து உண்டாகாது. நெருப்புல போட்டானாலும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது, சத்ருக்களோடு நடுவுல போனானாலும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது. அம்பாலோடு நாமங்களை உச்சரிச்சானாக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகம். சோக துக்க பயம் நகி துக்கம் அப்படிங்கிற விஷயத்தால ஒரு பயம் இருக்காது. விஷமே ரொம்ப ரொம்ப கடினமான துர்கமே அசக்கியமாயிருக்கிற ரணசங்கடே யுத்த சங்கடத்துல
ഭയാർത്താഹ ഭയപീഡിതர்களായിട്ട് ശരണം ഗതാഹ അമ്പാളെ ശരണം പ്രാപിച്ചാനാക്ക ന തേഷാം ജായതേ കിഞ്ചിത് അശുഭം രണസങ്കടേ ന ആപദം തസ്യ പശ്യാമി ശോകദുഃഖ ഭയം നഹി. அப்படி சரணம் பிராபிச்சானா தேஷாம் அவளுக்கு கிஞ்சித அசுபம் ந ஜாயதே ஒருபோதும் அமங்கலம் உண்டாகாது. അഗ്നിയാല് ദഹിപ്പിക്കപ്പെട്ടവനും യുദ്ധത്തിലെ ശത്രുമധ്യത്തില് പോനവനും ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு பயத்தோடு கூடி இருக்கிறவாளும் எல்லாம் தேவிய சரணம் பிராபிச்சானா அவளுக்கு ஸ்மரண மாத்திரையில பய விஷயங்கள் ஒண்ணுமே உண்டாகாது அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். श्लोकम 8 यैस्तु भक्त्या स्मृदानूनं तेषां हृदि प्रजायते प्रेदस्तादु चामुण्डा वाराही महिषासना. यैस्तु ஒரு சிலரால பக்தியா ஸ்மிருதா பக்தியோடு கூடிட்டு அம்பாள ஸ்மரிக்கப்பட்டானா தேஷாம் அவளுக்கு ருத்தி பிரஜாயதே நல்ல நல்ல சமிருத்தி உண்டாகிறது, சுபிக்ஷம் உண்டாகிறது, நூனம் அது நிச்சயம்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. சாமுண்டா அப்படின்னா இங்க காளி அப்படின்னு அர்த்தம். பிரேத சம்ஸ்தாது பிரேதாசனத்துல ஸ்திதி செய்யறவள் அப்படின்னு அர்த்தம். வாராகி மகிஷாசனா வாராகி சக்தி அப்படிங்கிற அந்த சக்தி மகிஷாசனா மகிஷத்து மேல உட்காரவளாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. யைஹி து பக்தியா ஸ்மிருதா நூனம் தேஷாம் ரித்திஹி பிரஜாயதே பிரேத சம்ஸ்தாது சாமுண்டா வாராகி மகிஷாசனா. யைஸ்து பக்தியா ஸ்மிருதா நூனம் தேஷாம் ரித்தி பிரஜாயதே பிரேத சம்ஸ்தாது சாமுண்டா வாராகி மகிஷாசனா. ஒவ்வொரு தேவிகளோடு வாகனங்களையாக்கும் இங்க சொல்லப்படுறது. அம்பாள பக்தியோடு கூடி ஆரெல்லாம் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு சகல ஐஸ்வர்யமும் நன்னா உண்டாகிறது, இது உறுதியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. பக்தியோடு கூட அம்பாள நினைக்கலேனா கொடியும், பக்தி உண்டாயிட்டு அம்பாள நினைக்கிறது எவ்வளவு சிரேஷ்டம். இங்க பக்தியே இல்லாம சும்மா அம்பாள நினைச்சா கூடியும் அவளுக்கு கூடியும் அம்பாள் எல்லா விதமான சௌபாகியங்களும் கொடுத்துடுறா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சித்தி அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். ரித்தி அப்படின்னா தர்மார்த்தம், அர்த்தார்த்தம், காமார்த்தம், மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற எல்லா சௌபாகியங்களையும் எல்லா சித்திகளையும் கொடுத்துடுறா அப்படின்னு அர்த்தம்.
9வது ஸ்லோகம். ஐந்திரி கஜ சமாரூடா. ஐந்திரி கஜ சமாரூடா வைஷ்ணவி கருடாசனா மகேஸ்வரி விருஷாரூடா கௌமாரி சிகிவாகனா. ஐந்திரி கஜ சமாரூடா வைஷ்ணவி கருடாசனா மகேஸ்வரி விருஷாரூடா கௌமாரி சிகிவாகனா. ஐந்திரி அப்படின்னா இந்திராணி அப்படின்னு அர்த்தம். கஜ சமாரூடா அப்படின்னா ஆனையோடு மேல உட்கார்ந்து இருக்கிற தேவிக்கு பேராக்கும் இந்திராணி. காளி அப்படிங்கிற தேவி சாமுண்டேஸ்வரி பிரேதாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவளாக்கும். பிரேதாசனம் அப்படின்னு சொன்னாக்கா உயிரில்லாத சரீரத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவி. பிரேத ஆசனம் அதுல இருக்கிற தேவிக்கு பேராக்கும் காளி. அதே மாதிரி மகிஷம் போத்து அப்படிங்கிற இருப்பிடத்துல உட்கார்ந்து இருக்கிற பேராக்கும் தேவிக்கு பேராக்கும் வாராகி சக்தி. இப்ப நம்ம பார்க்கிறது இந்திராணி. கஜத்துல ஆனையோடு மேல உட்கார்ந்து இருக்கிறவள் இந்திராணி. அடுத்தது வைஷ்ணவி. வைஷ்ணவி தேவி விஷ்ணு சக்தியாக்கும். கருடனோடு மேலேயாக்கும் அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. அடுத்தது மகேஸ்வரி. மகேஸ்வரனோடு சக்தியாக்கும் மகேஸ்வரி. விஷ்ணுவோடு சக்தியாக்கும் வைஷ்ணவி. அப்போ மகேஸ்வர சக்தியான மகேஸ்வரி விருஷாரூடா விருஷபத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறா காளமாட்டோடு மேல. அடுத்தது கௌமாரி. கௌமாரி அப்படிங்கிறது சுப்பிரமணிய சக்தியாக்கும். சிகிவாகனா மயில் வாகனமாய் இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். 10வது ஸ்லோகம். பிராமி ஹம்ச சமாரூடா சர்வ ஆபரண பூஷிதா நானா ஆபரண சோப ஆட்யா. நானா ஆபரண சோபாட்யா நானா ரத்ன உபசோபிதாக. பிராமி ஹம்ச சமாரூடா சர்வாபரண பூஷிதா நானாபரண சோபாட்யா நானா ரத்னோபசோபிதா. பிராமி அப்படிங்கிறது பிரம்ம சக்தியாக்கும். ஹம்ச சமாரூடா ஹம்சத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கா பிராமி. அடுத்தது சர்வ ஆபரண பூஷிதா சர்வ ஆபரணங்களாலையும் அலங்கரிக்கப்பட்ட தேவி. தேவ்யஹா இந்த தேவிகள் எல்லாரும் இப்ப நிறைய தேவிகளை நம்ம பார்த்தோமே. இந்த தேவிகள் எல்லாம் நானா ஆபரண சோபாட்யாக எல்லா விதத்துல பல பல டைப்ல இருக்கிற ஆபரணங்களோடு அந்த உஜ்வலமான பிரகாசத்தால ஜொலிக்கிறா. நானா ரத்ன உபசோபிதா நிறைய நிறைய ரத்னங்களால அப்படியே ஜொலிக்கிறா. குரோத சம ஆகுலாக ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கூடினவாளாயிட்டும் இருக்கா. ரதம் ஆரூடா திருஷ்யந்தே ரதத்துல ஏறினவாளாயிட்டும் இருக்கா. யுத்தம் பண்ணறதுக்கு ரெடி ஆயிட்டு ரதத்துல ஏறின்னு இருக்கா. கோபத்தோடு கூடி ஏறின்னு இருக்கா. நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு ஜொலிச்சுன்னு இருக்கா அப்படிங்கறதையாக்கும் பாக்குறோம். சாமுண்டா அப்படிங்கிற தேவி பிரேதத்தை ஆசனமாய்
ஆயுதமாயிட்டு வச்சிருக்கிறவளாக்கும். ஆசனம் சொன்னா இருப்பிடம், சிம்ஹாசனம் சொல்ற மாதிரி. வாராகி அப்படிங்கிறது அந்த தேவியோட வாகனம் அப்படிங்கிறது போத்து. இந்திராணி அப்படிங்கிறது தேவியோட அந்த வாகனம் அப்படிங்கிறது ஐராவதம் அப்படிங்கிற ஆணை. வைஷ்ணவி அப்படிங்கிற தேவிக்கு கருடனாக்கும் வாகனம். மகேஸ்வரிக்கு ரிஷபமாக்கும் வாகனம். கௌமாரிக்கு மயிலாக்கும் வாகனம். பிராமிக்கு ஹம்சமாக்கும் வாகனம். இப்படி இருக்கிற தேவிகள் எல்லாம் இப்ப 7 தேவிகளையாக்கும் நம்ம பார்த்தோமே. சர்வ ஆபரண பூஷிதாகளாயிட்டு இருக்கா இந்த 7 தேவதைகளும். இப்படி தேவிகள் நானாவித ஆபரணங்களால சோபிச்சு ஜொலிச்சுன்னு இருக்கா. எல்லா சத்ருக்களையும் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிட்டு யுத்தம் பண்ணறதுக்கு ரதத்து மேல ஏறின்னு இருக்கா. இவாள சப்தமாதிருக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சப்தமாதிருக்களோட வர்ணனையாக்கும் நம்ம பார்த்தோம். சங்கடப்படுறவாளோடு சங்கடங்களை எல்லாம் இல்லாம ஆக்கிறதுக்கு சப்தமாதிருக்கள் எப்பவும் ரெடியா இருக்கா அப்படின்னு அர்த்தம். பதினொன்னாவது ஸ்லோகம். திருஷ்யந்தே ரதம் ஆரூடா தேவ்யா க்ரோத சம ஆகுலாஹ சங்கம் சக்கரம் கதாம் சக்திம் ஹலம் ச முசல ஆயுதம். திருஷ்யந்தே ரதமாரூடா தேவ்யா க்ரோத சமாகுலா சங்கம் சக்ரம் கதாம் சக்திம் ஹலம் ச முசலாயுதம். ദൃശ്യന്തേ രഥമാരൂഢ. അവ എല്ലാരും രഥത്തിലെ ഏറിനവാളായിട്ട് പാക്ക മുടിയരുത്. അതേ മാതിരി ക്രോധ സമാകുലാഹ அதிகோபத்தோடு கூடிட்டு இருக்கிறவாளாயிட்டும் பார்க்க முடியறது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இங்க தேவ்யஹா அப்படின்னு சொல்றது இந்த 7 தேவிகளையாக்கும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணினது சப்தமாதிருக்கள். அதனால எல்லா தேவிகளையும் சேர்த்தி வச்சாக்கம் இங்க சொன்னது. சங்கம் சக்கரம் கதாம் சக்திம் ஹலம் ச முசலாயுதம். சங்கம் சக்கரம், சங்கு வச்சுருக்கா, சக்கரம் வச்சுருக்கா, கதாம் சக்திம் கதைய வச்சுருக்கா, வேலை வச்சுருக்கா, ஹலம் முசல ஆயுதம் முசலாயுதம் கலப்பைய இரும்பு ஒலக்கைய எல்லாம் வச்சுருக்கா கையில அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அம்பாள் கையில வச்சுருக்கிற ஆயுதங்களையாக்கும் சொல்லப்படுறது. சப்தமாதிருக்களோடு கையில வச்சுருக்கிற ஆயுதங்களோடு வர்ணனை நடக்கிறது. 12வது ஸ்லோகம். கேடகம் தோமரம் ச ஏவ பரசும் பாசம் ஏவ ச குந்தாயுதம் திரிசூலம் ச சார்ங்கம் ஆயுதம் அனுத்தமம் சார்ங்காயுதம் அனுத்தமம். கேடகம் தோமரச்சைவ கேடகம் தோமரஞ்சைவ தோமரம் ச ஏவ தோமரம் ஜைவ பரசும் பாசமேவ ஜ குந்தாயுதம் திரிசூலஞ்ச சார்ங்காயுதமனுத்தமம். கேடகம் தோமரம் பரிஜா அப்படிங்கிற ஆயுதத்தை தோமரம் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சுருக்கா.
பரசும் பாசம், கோடாலிய வச்சுருக்கா, கயற வச்சுருக்கா. குந்தாயுதம் திரிசூலம், குந்தத்தை வச்சுருக்கா, 3 முனை இருக்கிற சூலத்தை வச்சுருக்கா. குந்தாயுதம் திரிசூலம் அனுத்தமம், இதெல்லாம் வச்சுருக்கா. சார்காயுதம் ச ஏவ, சிரேஷ்டமான கொம்பால உண்டாக்கின வில்ல வச்சுருக்கா. அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 13. दैत्यानां देहनाशाय भक्तानां अभयाय धारयन्ति आयुधानि इत्थम् देवानां च हिताय वै दैत्यानां देहनाशाय भक्तानामभयाय च धारयन्त्यायुधानि तं देवानां च हिताय वै. दैत्यानां இத்தம் ஆயுதானி தைத்தியானாம், இப்படியெல்லாம் இருக்கிற ஆயுதங்களை தைத்தியானாம் அசுரர்களோடு தேகநாசாயஜா நிகிரகத்துக்காயிட்டும் பக்தானாம் அபயாயஜா பக்தர்களோடு அனுகிரகத்துக்காயிட்டும் தேவானாம் தேவர்களோடு ஹிதாயவை தேவர்களோடு நன்மைக்காயிட்டும் தாரயந்தி சப்தமாதிருக்கள் தரிச்சுருக்கா. சப்தமாதிருக்களும் സപ്തമാതൃക്കൾ എല്ലാരും ശംഖ്, ചക്രം, ഗദൈ, വേൽ, കലപ്പൈ, ഇരുമ്പ് അലക്കൈ, പരിചൈ, തോമരം, கோடாலி, கயறு, குந்தம், திரிசூலம், கொம்பால உண்டாக்கின வில்லு, இப்படி இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் வச்சுருக்கா. என்னத்துக்காக்கும் இவ ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்கா? அசுரர்களை நிகிரகிக்கிறதுக்கு, பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்கு, தேவர்களோடு நன்மைக்கு, இந்த 3 விஷயங்களுக்காக்கும் இவா எல்லாம் ஆயுதங்களை வச்சுருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகம்